எசமா, கொடுக்கப்பட வேண்டிய மூட்டைகள் தான் இவை. கொடுக்க வேண்டிய மூட்டைகள் என்றால் அவற்றை இங்கே ஏன் கொண்டு வருகிறீர்கள்? பணியாளர்கள் இருக்கும் இடத்திற்கல்லவா எடுத்துச் செல்ல வேண்டும். ஓ, கொடுக்க வேண்டியவர்களுக்கு ஒதுக்கப்பட்டதை தவிர அதிகமாக இருப்பவைகளா இவை? இல்லை எசமா, இவை கொடுக்க வேண்டிய மூட்டைகள் தான். ஆனால் அதற்கான அவசியம் இப்பொழுது இல்லை. அவசியம் இல்லை என்றால்? உங்களிடம்தான் கேட்கிறேன். ஏன் பேசாமல் இருக்கிறீர்கள்? நாம் கொடுப்பதை வாங்கிக் கொள்ளும் மனநிலையில் நம் பணியாளர்கள் இல்லை. அதனால்தான் எசமான் மூட்டைகளை இங்கே இறக்கிக் கொண்டிருக்கிறேன். இது என்ன கணக்கு பிள்ளை? நாம் கொடுப்பதை வாங்கிக் கொள்ளும் மனநிலையில் நம் பணியாளர்கள் இல்லையா? இதுவரை கேள்விப்படாததாக இருக்கிறது. ஏன் நாம் கொடுப்பது போதவில்லை என்று எண்ணுகிறார்களா? அப்படி என்றால் ஏற்கனவே அடியேன் கூறியதை விட எல்லோருக்கும் இன்னொரு மூட்டை சேர்த்து கொடுப்போம். அவர்கள் சந்தோஷம், அவர்கள் மகிழ்ச்சி, அதுதான் நமக்கு முக்கியம். காலம் காலமாக வழி வழியாக இது நடந்து கொண்டிருக்கிறது. அடியேனின் தாத்தா, பிறகு தந்தை, இப்பொழுது அடியேன். ஒரு வருடம் கூட இடைவிடாது செய்து கொண்டிருக்கிறோம். இப்பொழுது திடீரென வாங்கும் மனநிலையில் அவர்கள் இல்லை என்றால் என்ன அர்த்தம்? ஒருவேளை தாமதமாகிவிட்டதால் வாங்க மறுக்கிறார்களா? என்ன கணக்கு பிள்ளை? அடியேன் கேட்டுக்கொண்டே இருக்கிறேன், நீங்கள் மௌனம் சாதிக்கிறீர்கள். என்னதான் நடக்கிறது? வாயை திறந்து ஏதாவது சொல்லுங்களேன். இல்லை எசமான், அவர்கள் மனநிலைக்கும் நீங்கள் இப்பொழுது கூறிய காரணங்களுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. அப்படி என்றால் அவர்கள் மறுப்பதன் காரணம் என்ன? அதை சொல்லுங்கள். இது எப்படிப்பட்ட மனவேதனையை, மன உளைச்சலை ஏற்படுத்தியிருக்கிறது என்பதை உங்களால் உணர முடிகிறதா? எந்த காரணமாக இருந்தாலும் சொல்லுங்கள். அதை தெரிந்து கொள்ள வேண்டிய உரிமை, அதிகாரம் இரண்டுமே அடியனுக்கு இருக்கிறது. அதை என்னால் சொல்ல முடியாது எசமான். சொல்ல முடியாது என்றால் நீங்கள் சொல்ல முடியாததற்கு என்ன காரணம்? சரி, நீங்கள் சொல்ல வேண்டாம். யாரிடம் கேட்க வேண்டுமோ அவர்களிடமே கேட்கிறேன். உடனடியாக நம் பணியாளர்களை அடியேன் சந்திக்க வேண்டும். இந்த வணக்கம் உங்கள் உள்ளத்திலிருந்து வருகிறதா, இல்லை உதட்டிலிருந்துதான் வருகிறதா? மனதாரத்தான் சொல்கிறோம் ஏசம்மா. அப்படி தெரியவில்லையே. இத்தனை நாட்களாக நீங்கள் எல்லோரும் நன்றாக இருக்க வேண்டும் என்று நாங்கள் நினைக்க, நாங்கள் நன்றாக இருக்க வேண்டும் என்று நீங்கள் நினைக்க பரஸ்பரம் ஒரு அந்யோன்யம் இருந்தது. இந்த தான தர்மம் செய்வதால் கிடைக்கக்கூடிய மதிப்பு, மரியாதை என்றில்லாமல் ஆத்மார்த்தமாக எஜமான் என்ற நினைப்புடன் நீங்கள் பழகிக் கொண்டிருக்கிறீர்கள். ஆனால் நாங்கள் உங்களை பணியாட்களாக பார்க்கவில்லை, எங்களது சொந்தமாகத்தான் பார்க்கிறோம். எல்லோரும் சேமமாக இருக்க வேண்டும் என்றுதான் நினைக்கிறோம். அப்படி இருக்கும் பொழுது இன்று தானமாக நாங்கள் கொடுத்த இந்த நெல் மூட்டையை வேண்டாம் என்று நிராகரிக்கிறீர்கள் என்றால் அதன் பொருள் என்ன? கணக்கு பிள்ளையிடம் கேட்டால் அவர் சரிவர பதில் சொல்ல தயங்குகிறார். ஏன் இந்த முடிவு? எங்களுடைய சொந்தமே உங்களுக்கு வேண்டாம் என்று அர்த்தமா? என்ன ஏசமா இப்படியெல்லாம் சொல்கிறீர்கள்? வேறு எப்படி பேசுவது? வழி வழியாக, காலம் காலமாக நாங்கள் கொடுத்து வரும் இந்த தானத்தை மறுத்தால் அது எங்கள் மூதாதையர்களை அவமானப்படுத்தியதாக ஆகாதா? சரி, மறுப்பதற்கான காரணம் என்ன? அதையாவது சொல்லுங்கள். இப்பொழுது கொடுத்தது போதவில்லை என்றால் சொல்லுங்கள். இன்னும் 2 மூட்டை 3 மூட்டை என்று அதிகமாக தர சொல்கிறேன். என்ன கணக்கு பிள்ளை? இதில் அதிர்ச்சி அளிக்கும் விஷயம் என்னவென்றால், தமிழ் பாசுரர்கள் மீது ஈடுபாடுள்ள வேங்கடநாதனும் பரந்தாமனும் கூட இன்று இவர்களோடு சேர்ந்து நிற்பதுதான். மன்னிக்க வேண்டும் சுவாமி, ஊரோடு ஒத்து வாழ் என்று சொல்வார்கள். இது இவர்கள் எல்லோரும் ஒருமித்து எடுத்த முடிவு. அதற்கு நாங்களும் கட்டுப்பட்டுத்தானே ஆக வேண்டும். சரி, காரணம் கேட்டேன். அதை யாரும் சொல்லாமல் இருப்பது ஏன்? நீங்களாவது சொல்லுங்கள். எல்லோரும் இந்த மூட்டையை வாங்க மறுத்ததற்கு காரணம்
பரந்தாமா, ஏதோ சொல்ல வந்ததை ஏன் பாதியில் நிறுத்திவிட்டாய்? ஆண்டாள் வந்திருப்பதாலா? இவள் என் சக தர்மினி, ஜமீனின் விஷயத்தில் முழு உரிமையும் உள்ளவள். அதனால் நீ சொல்ல வந்ததை தயங்காமல் சொல்லலாம். இல்லை, சொல்ல வந்த விஷயமே எசமானி அம்மாவை பற்றிதான். ஆண்டாளை பற்றியா? ஆண்டாளிடம் என்ன குறை கண்டீர்கள்? என்ன ஜெயராமா, இன்னும் என்ன தயக்கம்? நாம் எதற்காக இந்த முடிவு எடுத்தோம் என்று எஜமானரும் தெரிந்து கொள்ளட்டும். காரணமில்லாமல் இந்த முடிவை நாம் எடுக்கவில்லை என்று அவரும் தெரிந்து கொள்ளட்டும். நரசிம்மா, அதை ஏன் ஜெயராமன் சொல்ல வேண்டும்? நீயும் சொல்லலாம். தைரியமாக சொல். சொல்கிறேன், நிச்சயம் சொல்கிறேன். நாங்கள் நெல் மூட்டையை பெறாததற்கு காரணம் தவறாக நினைக்க வேண்டாம், எஜமானி அம்மாதான். இது நாள் வரை நீங்கள் கொடுத்த தான தர்மத்தை, நிதி உதவியை அன்போடு பெற்றுக்கொண்டோம். எங்கள் இயலாமை அதை போக்க அன்போடு தாங்கள் தந்ததை நாங்கள் நெகிழ்ச்சியுடன் வாங்கிக் கொண்டோம். ஆனால் அதை கடனாக நாங்கள் என்றுமே நினைத்ததில்லை. அடியேனும் அதை கடனாக நினைத்ததில்லையே, கடமையாகத்தானே நினைத்து செய்தேன். ஆனால் இன்று நிலைமை வேறு மாதிரி அல்லவா மாறிவிட்டது? நீ சொல்வது புரியவில்லை. நீங்கள் வெளியூர் சென்று விட்டீர்கள். யார் யார் என்ன என்ன நிதி உதவி பெற்றார்கள் என்று கணக்கு பிள்ளை மூலம் பட்டியலிட்டு அந்த நிதி உதவியை கடனாக பாவித்து எல்லோரிடமும் மாத வருமானத்திலிருந்து ஒரு தொகையை பிடித்தம் செய்ய வேண்டும் என்று உத்தரவிட்டிருக்கிறார்கள் எஜமானி அம்மா. என் அவசர தேவைக்காக நான் வாங்கிய தொகையை பிடித்தம் செய்ய போகிறார்கள் என்று தெரிந்திருந்தால் நான் அந்த தொகையை பெற்றிருக்கவே மாட்டேனே. திடீரென்று அதை கடனாக கருதுவது எந்த விதத்தில் நியாயம்? நரசிம்மா, போதும், நிறுத்து. வாய்க்கு வந்தபடி பேசாதே. நீங்கள் இதில் தலையிடாதீர்கள் கணக்கு பிள்ளை. அவர்கள் சொல்வதை செய்வதற்காக மட்டும்தான் நீங்கள் இருக்கிறீர்கள். நீங்கள் எங்கள் நிலையை விளக்கி இருக்கலாம் அல்லவா? நீங்கள் சொல்லவில்லை, அதனால் தான் நான் எடுத்து சொன்னேன். எஜமானரும் தெரிந்து கொள்ளட்டும். அவர் இல்லாத போது இங்கு என்னவெல்லாம் நடந்தது என்று. நரசிம்மா, அவனை தடுக்காதீர்கள். அவன் பேசட்டும். எஜமான், வருடத்திற்கு 3 முறை நெல் மூட்டையை தானமாக தருகிறீர்கள். நாளை திடீரென கொடுத்த நெல் மூட்டையின் விலையை நிர்ணயித்து கடனாக மாற்றி எஜமானி அம்மா பிடித்தம் செய்ய மாட்டார்கள் என்பது என்ன நிச்சயம்? கொடுப்பது தானமா கடனா என்று தெரியாத போது எந்த நம்பிக்கையில் வாங்கிக் கொள்வது? அதனால்தான் இனி எந்த பொருளையும் ஜமீனிடம் இருந்து பெற்றுக் கொள்வதில்லை என்று தீர்மானத்திற்கு வந்துவிட்டோம். நாங்கள் நெல் மூட்டைகளை வாங்கிக் கொள்ளாததற்கு இதுதான் காரணம். சொல்ல வேண்டியதெல்லாம் சொல்லி முடித்து விட்டாயா நரசிம்மா? சிலர் தானத்தை வெளி உலகிற்கு தெரிந்து செய்வார்கள். வேறு சிலரோ அமைதியாக அடக்கமாக செய்வார்கள். அதேபோல் சிலரின் கண்டிப்பான நடவடிக்கைக்கு பின்னால் நல்ல எண்ணம் பொதிந்திருக்கும். அந்த நல்ல விஷயத்தை தான் ஆண்டாள் இப்பொழுது செய்திருக்கிறாள். என்ன எசமான் சொல்கிறீர்கள்? உங்களுக்கு தெரியாமலா இப்படி நடந்தது? உங்களுக்கு தெரியாமல் என்று சொன்னீர்களே, அதுவே தவறு. அடியனுக்கு தெரியாமல் ஆண்டாள் எதுவும் செய்வதில்லை, செய்யவும் மாட்டாள். ஒரு சகதர்மிணி என்பவள் எப்படி இருக்க வேண்டும் என்பதை பரிபூர்ணமாக தெரிந்து வைத்திருப்பவள் தான் ஆண்டாள். இப்படி ஒரு உத்தரவு பிறப்பிக்கப் போவதாக அடியனிடம் சொல்லிவிட்டுதான் செய்தாள். அப்படியென்றால் நிதி உதவியை கடனாக மாற்ற நீங்களும் ஒப்புதல் கொடுத்திருந்தீர்களா? நம்ப முடியவில்லையே எசமான். ஆமாம்,
அடியேன் தான் ஒப்புதல் அளித்தேன். அடியேன் அப்படி ஒப்புதல் கொடுத்ததற்கான காரணத்தை நீங்கள் எல்லோரும் தெரிந்து கொள்ள வேண்டும். அடியேனோ உங்கள் இன்றைய நிலையை பற்றி மட்டுமே யோசித்தேன். ஆனால் ஆண்டாளோ உங்கள் எதிர்காலத்தை பற்றியும் யோசித்தாள். எதை நீங்கள் பிடித்தம் என்று நினைக்கிறீர்களோ அது பிடித்தமில்லை, சேமிப்பு. மாதந்தோறும் ஊதியம் பெறுகிறீர்கள், அதை செலவு செய்கிறீர்கள். அவசர தேவையின் போது அடியனிடம் வருகிறீர்கள், அடியேன் உதவி செய்கிறேன், அத்துடன் முடிந்து விடுகிறது. காலத்திற்கும் இப்படியேதான் இருக்கப் போகிறீர்களா? உங்கள் சந்ததியும் இப்படித்தான் இருக்கப் போகிறதா? எதிர்காலத்தை பற்றிய சிந்தனையோ சேமிப்போ இல்லாமல் வாழ்க்கையில் அடுத்த நிலைக்கு நீங்கள் செல்ல வேண்டாமா? இதை பற்றிதான் ஆண்டாள் யோசித்தாள். எதுவாக இருந்தாலும் எஜமான் பார்த்துக் கொள்வார் என்று நீங்கள் இருந்தீர்கள். அடியேனும் அப்படிதான் இருந்தேன். உங்கள் சந்ததிக்கு ஒரு சேமிப்பு தேவை என்ற நல்ல எண்ணத்தில் நீங்கள் கொடுத்த உதவித்தொகையை கடன் போல் அவர்களிடமிருந்து திரும்பப் பெறுங்கள். கடன் என்று சொன்னால்தான் திரும்பத் தருவார்கள். மாதா மாதம் அவர்களிடமிருந்து பிடித்தம் செய்யும் தொகையுடன் அதே பங்கு ஜமீன் தரப்பிலிருந்தும் ஒரு தொகையை சேர்த்து வருட இறுதியிலோ அல்லது 5 ஆண்டுகளுக்கு ஒரு முறையோ அவர்களிடமே பெரிய தொகையாக சேர்ப்பித்து விடலாம் என்று ஒரு உயர்ந்த ஆலோசனையை ஆண்டாள்தான் அடியனுக்கு சொன்னாள். இதை உதவி என்றோ சேமிப்பு என்றோ இப்பொழுது சொல்லாமல் கடன் என்று சொல்லி சற்று கண்டிப்புடன் செயல்பட்டால்தான் இந்த திட்டம் வெற்றி பெறும் என்று நினைத்தாள். அதனால்தான் அடியேன் ஊரில் இல்லாத சமயம் பார்த்து தானே உத்தரவு பிறப்பிப்பது போல் பிறப்பித்தாள். அடியேன் உங்களை பற்றி மட்டும் சிந்தித்து உதவித்தொகையை கொடுத்தேன். ஆனால் ஆண்டாளோ உங்கள் சந்ததிகளை பற்றியும் சிந்தித்து இப்படி ஒரு திட்டத்தை வகுத்திருக்கிறாள். நீங்கள் நினைத்தது போல் ஆண்டாள் உங்களிடமிருந்து பிடித்தது கடன் அல்ல, அவள் உங்கள் மேல் காட்டிய கருணை. கோரேசா, ஆண்டாள், இந்த விஷயம் அடியனுக்கு கூட தெரியாதே. இதுவரை இந்த விஷயம் அடியனுக்கும் தோன்றவில்லை. உங்களை பாராட்ட வார்த்தைகளே இல்லை. எல்லோரும் சேர்ந்து வாய்க்கு வந்தபடி அந்த உத்தமையை தூற்றி பேசினீர்களே, அவர்களது உயர்ந்த எண்ணத்தை இப்போதாவது புரிந்து கொண்டீர்களா? என்ன ஒரு உத்தமமான சிந்தனை! உயர்ந்தவர்கள் என்றும் உயர்ந்தவர்கள்தான். கணக்கு பிள்ளை, தவறு அவர்கள் மீது மட்டுமல்ல, அடியன் மீதும் தான். குரேசா, இந்த இளம் பிராயத்திலேயே நீங்கள் இருவரும் இப்படி சிந்தித்து செயல்படுவீர்கள் என்று நான் நினைக்கவில்லை. கணக்கு பிள்ளை என்னிடம் வந்து முறையிட்ட போது நானும் இதை எப்படி கூரேசனிடம் கூறுவது என்று குழம்பினேன், தவித்தேன். ஆனால் உன்னுள் இப்படிப்பட்ட ஒரு முற்போக்கு சிந்தனை இருக்கிறது என்பதை பார்க்க தவறிவிட்டேன். உங்கள் செயலுக்கு பின் நிச்சயமாக ஏதாவது ஒரு நல்ல நோக்கம்தான் இருக்கும் என்பதை உணரவில்லை. அந்த விதத்தில் என்னை நினைத்தே நான் வருந்துகிறேன். பெரிய பெரிய வார்த்தைகள் எல்லாம் சொல்லாதீர்கள் அப்பா. ஏதோ என் மனதிற்கு தோன்றியதை செயல்படுத்தினேன். அவர்கள் என்னை தவறாக நினைப்பதை விட இவர்களுக்கு ஒரு நல்லது நடக்கிறது என்பதுதான் எனக்கு முக்கியமாகப்பட்டது. முதலில் என் நகத்துக்காரரிடம் ஒப்புதல் கேட்டேன். அவரும் சம்மதம் தெரிவித்தார். இதை நான் முன்னமேயே சொல்லி இருக்கலாம். ஆனால் என் நகத்துக்காரர் மூலமாகத்தான் தெரிய வேண்டும். அதுதான் முறை. அதனால்தான் நான் அமைதி காக்க வேண்டியிருந்தது. எஜமானி அம்மா, என்னை மன்னித்து விடுங்கள். உங்கள் நல்லெண்ணம் தெரியாமல் ஏதேதோ பேசிவிட்டேன். நீங்கள் மன்னித்தாலும் உங்களை சந்தேகித்த இந்த பாவிக்கு மன்னிப்பே கிடையாது. என்னை மன்னித்து விடுங்கள் தாயே. ஐயோ, தாயே, என்னை மன்னித்து விடுங்கள். என்ன இது? என்னை நரசிம்மா, எழுந்திரியுங்கள். எழுந்திரு. நரசிம்மா, தயவு செய்து எழுந்திரு. எழுந்திரியுங்கள். எழுந்திரு நரசிம்மா. உங்கள் மீது எந்த தவறும் இல்லை. சந்தர்ப்பமும் சூழ்நிலையும் தான் உங்களை இப்படி பேச வைத்தது. எந்த ஒரு பொது விதிமுறை வந்தாலும் அதை ஆதரிப்பவர்களும் இருப்பார்கள், எதிர்ப்பவர்களும் இருப்பார்கள்.
நீங்கள் என்னை பற்றி தவறாக பேசிய பொழுது நான் அதை பற்றி கவலைப்படவில்லை. இப்பொழுது என்னை புகழ்ந்து பேசும்போதும் நான் பெருமைப்படவில்லை. இதை ஒரு கடமையாகத்தான் செய்தேன். எனக்கு யார் மீதும் எந்த வருத்தமோ கோபமோ கிடையாது. சரி, இப்பொழுதுதான் எல்லாம் தெளிவாகிவிட்டதே. அவரவர்களுக்கு சேர வேண்டிய நெல் மூட்டைகளை தருகிறேன், வந்து பெற்றுக்கொள்ளுங்கள். இல்லை, நாங்கள் நெல் மூட்டையை வாங்க மாட்டோம். உங்கள் கையிலிருந்து வாங்க மாட்டோம். எஜமானி அம்மாவின் கையிலிருந்து தான் வாங்குவோம். ஆண்டாள், அவர்கள் விருப்பத்தை தெரிவித்து விட்டார்கள். பூர்த்தி செய்ய வேண்டியது உன் கடமை. அவசியம் செய்கிறேன். ஆகட்டும். பெருந்தேவி, நீ அடியனை விட்டு சென்று விட்டாய் என்றுதான் நினைத்தேன். இல்லை, நீ எங்கும் செல்லவில்லை. ஆண்டாளின் வடிவத்தில் நீ இந்த அகத்தில்தான் இருக்கிறாய். இதன் வடிவமைப்பு உனக்கு பிடிக்கவில்லையா? பிடித்திருக்கிறது என்று சொன்னால் அது பொய். மிகவும் பிடித்திருக்கிறது என்றுதான் சொல்ல வேண்டும். நீ நல்ல அம்மா ஆக முடியாது, நல்ல மனைவி ஆக முடியாது, நல்ல பெண் ஆக முடியாது. அப்படி என்னை வேலை பார்த்துட்டு இப்போ லாஸ்ட் 2 இயர்ஸ்லேருந்தே கண்டினியூஸாக எனக்கு விமன் அச்சீவர் அவார்டு வந்தது.